இந்தியன் ரிப்போர்ட்டர் நியூஸ் சேனலை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யவும். ஈரான் அமெரிக்கா போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியின் போக்குவரத்தை வெற்றிகரமாக முடித்து முந்த்ராவில் நிறுத்தப்பட்டு 3 இந்திய கொடியுடன் கூடிய டேங்கர்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இன்று ஈரான் அனுமதியுடன் இந்தியாவுக்கு 3 முக்கிய சரக்கு கப்பல்கள் வந்துள்ளன. இவை பெரும்பாலும் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் கொண்டு வந்தன. அதில் முதன்மையானது சிவாலிக் எல்பிஜி கப்பல் ஆகும். இந்த கப்பல்கள் குஜராத், மும்பை துறைமுகங்களை வந்தடைந்தன. சிவாலிக் எல்பிஜி கப்பல் 40,000 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து குஜராத்தின் முந்திரா துறைமுகத்தை வந்தடைந்தது. லைபீரிய கொடியுடன் வந்த கப்பல் இந்திய கேப்டன் தலைமையில் வந்த இந்த எண்ணெய் கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து மும்பை துறைமுகத்தை வந்தடைந்தது. மூன்றாவதாக தாய்லாந்தின் சரக்கு எண்ணெய் கப்பல் ஈரானின் ஒப்புதலுடன் பாதுகாப்பாக இந்தியா நோக்கி வந்தது. இது எரிசக்தி விநியோகத்தை சீராக்க உதவியாக இருக்கும். இந்த கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் ஒப்புதலுக்கு பின் வந்த முதல் சரக்கு கப்பலாகும். இந்தியன் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக சிவராஜ்.